நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் எனக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம், போதை வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற தலைப்பில் அதிரடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் பழனி நகர துணை கண்காணிப்பாளர் தனஞ்செயன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வந்தது. பழனி துணை கண்காணிப்பாளர் தனஞ்செயன் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் உதவி ஆய்வாளர் விஜயநகர் போலீசார் தீவிர ரோந்து சென்று நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த வகையில் நகர போலீசார் அண்ணா நகர் பகுதியில் ரோந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. சந்தேகப்படும்படியாக நின்ற 6 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதை அடுத்து போலீசார் அவர்களை சோதனை செய்தனர். அப்போது சிலரிடம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர்கள் பழனி தட்டான்குளத்தை சேர்ந்த அருண்குமார், வயது 37, கவுண்டன்குளத்தை சேர்ந்த ஜேம்ஸ், வயது 27, குபேரப்பட்டினத்தை சேர்ந்த நாகேந்திரன், வயது 28, காமராஜர் வீதியை சேர்ந்த கார்த்திக் ராஜா, வயது 22, மார்க்கண்டேயன் கோவில் தெருவை சேர்ந்த சிவகுமார், வயது 23, சத்யா நகரை சேர்ந்த மாரிசாமி, வயது 21 என்பதும் கஞ்சா விற்றதும் தெரிய வந்தது. அதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 200 கிராம் கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.